ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். எல்லாரும் எப்படிங்க? ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்பிக்கையோட. இன்னைக்கு சூப்பரான அடுத்த ஒரு அப்டேட். ஏற்கனவே ஒரு கன்னட இண்டஸ்ட்ரியில் ஒரு அப்டேட் பார்த்துட்டோம். இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம பவன் கல்யாண் அவர்களுடைய படத்தோட ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் உங்க கூட சேர்ந்து நான் பார்க்கறது ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஸோ படத்தோட நேம் தான் ரொம்ப வித்தியாசம். த கால் ஹிம் ஓஜி அப்படின்னு. என்ன ஒரிஜினலா என்னன்னு தெரியல. தே கால் ஹிம் ஓஜின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ டிரெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுஜித்தா, ரைட்? சுஜித் தமனோட மியூசிக்கு. ஸோ அர்ஜுன் தாஸ்லாம் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பவன் கல்யாணோட மாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாசுக்காக வேண்டி இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு பிறகு மாசா கொஞ்சம் நேரம் பேசுவோமா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு வந்து 1 2 3 ஆக்ஷன். நான் ஒன்றும் பண்ணல. బాంబేలో గ్యాంగ్ వార్స్ మళ్ళీ మొదలయ్యాయి. కానీ ఈసారి గన్స్ అన్నీ సత్యాదాదా వైపు తిరిగాయి. వాడి చుట్టుపక్కలే ఎక్కడో దాక్కున్నాడు. దాదా వరకు వెళ్ళారంటే పరిస్థితి చేజారిపోతున్నట్టుంది. వాళ్ళ ఎదుట నిలబడి గెలవడానికి మాత్రం ఒక్కడే. ఎవరు? వాడైతే కాదుగా. బకర్ బువా. మీ టాటూకి అర్థం ఏంటి? నిన్ను కలవాలని కొందరు, చూడాలని ఇంకొందరు, చంపాలని అందరూ ఎదురు చూస్తున్నారు. బాంబే వస్తున్నా, తలలు జాగ్రత్త. செம்மையா இருக்கு. அம்மனே टाइगर है वो, बंगाल टाइगर. Ojas Gambira! Ojas Gambira! Ojas Gambira! Na Korakallala! வேற மாசோ மாசு 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 ட்ரெய்லர் வேற லெவலில் இருக்கு. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ த கால் ஹிம் ஓஜி என்ன மீனிங் தெரியல எனக்கு. ஒரிஜினல் சம்பவமா தெரியல. ஓஜின்னா அது வேற இல்லை, ஒரிஜினல் சொல்லுவாங்க. நிறைய இருக்குது. ஸோ படத்தை எனக்கு தெரியல சத்தியமாக. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஏதாவது மீனிங் இருக்கும் கண்டிப்பாக. ஒருவேளை ஏதாவது உண்மை சம்பவத்தோட தழுவலா அப்படிங்கிறலாம் தெரியாது. ஸோ பவன் கல்யாணம் மாதம் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்ஷன் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு அர்ஜுன் தாஸோட அது ஒரு வாய்ஸுக்கு வந்து தமிழ்நாடே அடிமை. ஸோ அப்போ இந்த பக்கம் இனிமேல் ஆந்திராவும் அடிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கணீர் வாய்ஸ் அப்பா ரகுவரன் சாருக்கு அப்புறம் நான் வியந்து பார்த்த அந்த வாய்ஸ் வந்து இவருக்கு தான் இருக்குது. நிறைய பேருக்கு இருக்குது, நமக்கு வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதில் அர்ஜுன் தாஸை ரொம்ப பிடிக்கும். ஒரு வாய்ஸ்க்காக வேண்டிய அடிமை இல்லையா? அப்படி மிரட்டுவார். சும்மா பேசினாலே நமக்கெல்லாம் அல்லு கண்டு போய் உடனே அப்படி மிரட்டுற அப்படிங்கிற மாதிரி தான். அந்த அளவுக்கு ஒரு கண்ணீரான ஒரு குரல் வளம் கொண்ட ஒரு அருமையான நண்பர். சரி நண்பர் சொல்லிட்டேன்னா நபர் அடிச்சு விட முறையோ யாரா நீ பொண்ணு நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த படம் பார்த்ததுக்கு தான் தெரியும். ஏன்னா பவன் கல்யாண் சார் அப்படிங்கும் போது அவர் பெரிய ஒரு மாசான ஒரு ஹீரோவில், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பயங்கர மாசான ஒரு ஹீரோவில் அவரும் ஒருத்தர். ஸோ அவருக்கு ஃபேன் பேஸ் எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர், அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டராக வேறு இருக்கிறாரு. ஆனால் அப்படி இருந்துக்கிட்டும் படங்கள் வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க ரசிகர்களுக்கு அவர் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதில் பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா பெருசு அரசியலுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவ்வளோ ஒரு ப்ரெஷரை உள்ளே வச்சுக்கிட்டு வேறு எதுலேயுமே குடும்பத்தையே பார்க்க முடியாமல் தவிக்கிறாங்க அரசியல்வாதிகள்லாம்.
இன்னைக்கு வந்து அவர் படத்தையும் பார்த்துக்கிட்டு ரசிகர்களையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அரசியலுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தலை வணங்கி ஒரு நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்களோட ரசிகர்களை என்ன எதிர்பார்ப்போம் அதை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. மேபி அதாவது நமக்கு தெரியாமல் பேசிட்டு இருக்கோம், திடீர்னு இந்த படத்தோட லாஸ்ட் இங்கே விஜய் சார் சொன்ன மாதிரி அங்கே அவரும் எனக்கு இந்த படத்தோட கமிட் ஆகிட்டேன், இதோட முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலில் போயிருப்பேன் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காராங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, படத்தை பார்க்கும்போது ட்ரெய்லர் அப்பப்போ வந்துட்டு இருக்கு, சில அப்டேட்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஓகே இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் சொல்லாமல் தவிச்சிக்கலாம். ஓகே கைஸ், செம்மையாக இருக்குது, நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஒரே ஒரு வருத்தம்னா இனி இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆக்ஷன் கன்னு ஃபைட்டு இப்படியே பார்த்தும்போது போர் அடிச்சிருச்சு. வேற குடும்ப பங்கமான விஷயங்கள், வேற மாதிரி ஒரு நல்ல கதையம்சம் உள்ள படங்கள்லாம் வெளியில் தான் நல்லா இருக்கும், நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அப்பப்போ 1-2 வந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் 1-2 தான் அங்கங்கே வந்துட்டு இருக்கு. நிறைய ஆக்ஷன் மாசாவே வந்துட்டு இருக்குங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா அடுத்த வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு கன்னு இதையும் காமிச்சு கோயில அது இது லொட்டு லொஸ்க்கு இது மாதிரி தவறான ஒரு விஷயத்தை காமிச்சு மக்கள் மனசுக்குள்ளே அடுத்து வர பிள்ளைகள் மைண்டுக்குள்ளே அதை திணிச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் தாண்டி அப்படி இல்லைடா, இதை தாண்டி ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்குது, வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, அழகான ஒரு விஷயம் இருக்குங்கிறதையும் மக்கள் இந்த படத்து மூலயமா காட்டணும். அதுக்கு மிகப்பெரிய ஹீரோக்கெல்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். பாய்.